எபிசோட் 263. முதல் ரவுண்டை வெற்றிகரமாக முடித்துவிட்டு மதுரா அகாடமி மைதானத்தில் ஒரு பக்கம் மாய உலகத்தில் வெற்றி பெற்று வந்த எக்ஸ்பர்ட் லெவல் வீரர்கள் 2000 பேரும், மறுபக்கம் வாரியர் லெவல் வீரர்கள் 2000 பேரும் என்று தனித்தனியாக நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது சோமன் அங்கிருந்த எக்ஸ்பர்ட் லெவல் வீரர்களை எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தான். அதேபோல் ஆதனும் அங்கிருந்த வாரியர் லெவல் வீரர்களை எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தான். இருவரும் ஒன்று சேர ஒருவரை பார்த்ததும் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தார்கள். இருவரும் கையை உயர்த்தி காட்டிக்கொண்டு பார்த்து கொண்டும் இருந்தார்கள். அதை பார்த்த அசோகன், அதுல்யா, வேங்கையன், மணிகண்டன் அனைவரும் சந்தோஷமாக உணர்ந்தார்கள். ஆதனும் சோமனை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான். அதன் பிறகு ஆதன் தங்களது எக்ஸ்பர்ட் வீரர்கள் யார் யார் இருக்கிறார்கள் என்று கூட்டத்தில் பார்த்தான். அப்போது அங்கு பருள் நின்று கொண்டிருந்தாள். அதை பார்த்து ஆதன் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தான். அந்த மாய இடத்தில் அனைத்தும் மிகவும் உண்மையானது போல இருந்தது. அதற்குள் சென்றுவிட்டு வந்த வீரர்கள் அனைவரும் அந்த மைதானத்தில் இருக்கும் அனைவரையும் வித்தியாசமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த போட்டியில் இருந்து ஆதனால் வெளியேற்றப்பட்டவர்கள் எல்லாம் ஆதனை கோபமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அதில் பாதிக்கு மேல் இருந்தவர்கள் எல்லாம் சைகன் வம்சத்து வீரர்கள்தான். ஆதன் அங்கு பல சைகன் வம்சத்து வீரர்களை கொன்று வெளியேற்றியதால் இரண்டாவது ரவுண்டுக்கு சைகன் வம்சத்து வீரர்கள் 100 முதல் 200 வீரர்கள் தான் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் அட்டூரியனுடன் இருந்த மாவீரர்களாகும். அவர்களும் இறந்திருக்க கூடும். ஆனால் அதற்குள் லோகேஷ் வந்து தடுத்ததால் அவர்கள் உயிர் காப்பாற்றப்பட்டது. அந்த முதல் ரவுண்டில் கலந்து கொண்ட அனைத்து வம்சத்திலும் சைகன் வம்சத்து வீரர்கள் தான் அதிகமாக இருந்தார்கள். அப்படி இருப்பினும் இப்போது சில 100 வீரர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதற்கு முக்கியமான காரணம் ஆதன் தான். அவன் அணி திரட்டி அவர்களை வெளியேற்றாமல் இருந்திருந்தால் அங்கு முக்கல்வாசிக்கும் மேல் சைகன் வம்சத்து வீரர்கள் தான் நின்று கொண்டிருந்திருப்பார்கள். அப்போது ஆதன் அப்படியே திரும்பி தணிகைநாதனை பார்த்தான். அப்போது தணிகைநாதன் ஆதனை முறைத்துக் கொண்டிருந்தார். ஏனென்றால் அவருக்கு அருகில் அட்டூரியன் நின்று அந்த மாய இடத்தில் என்னவெல்லாம் நடந்தது என்று அவரிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். இதுக்கு மேலேயும் ஆதனை விட்டு வைக்கிறது சரியா இருக்காது அட்டூரியன். அவனை நேரம் பார்த்து கொள்ளு. அதுக்கு சாதகமா தான் 2வது போட்டியில நானா ஒரு புது விதியை கொண்டு வந்திருக்கேன் என்று கூறினார் தணிகைநாதன். அதை கேட்ட அட்டூரியன், சரிங்க ஐயா, ஆனா அது என்ன விதின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான். எல்லாம் உனக்கு தெரிய வேண்டிய நேரத்துல தெரிய வரும் அட்டூரியன். இப்ப நீ போலாம் என்று தணிகைநாதன் கூறிவிட்டு அங்கு நின்று கொண்டிருந்த தலைமை பொறுப்பாளரிடம் பேசிக் கொண்டிருந்தார். தணிகைநாதன் ஆதனை முறைத்துக் கொண்டிருப்பதை பார்த்த ஆதன், இந்த மனுஷன் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்தும் இவ்வளவு மோசமா நடந்துகிறாரு. கண்டிப்பா அந்த மாய இடத்துல இவரோட திட்டத்தை தான் சைகன் வம்சத்து ஆளுங்க பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்று நினைத்து விட்டு முகத்தை திருப்பிக் கொண்டான். அப்போது ஆதனுக்கு அருகில் வந்த சேரன், உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் ஆதன், அதுவும் உன்னை என் கையால கொல்லுவேன் என்று கோபமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். சேரன் ஏன் இப்படி சொன்னான் என்றால், அவனை ஆதனும் அவனது வீரர்களும் அந்த மாய இடத்தில் ஒரு பொம்மை போல அங்குமிங்கும் வீசியதும் தாக்கியதும் இறுதியில் அவனை கொன்று அந்த போட்டியிலிருந்து வெளியேற்றியதும் அவனுக்கு மிகவும் கோபத்தை உண்டு பண்ணியது. ஆதன் மட்டும் அப்படி செய்யாமல் இருந்திருந்தால் சேரன் அந்த 2000 வீரர்களில் ஒருவனாக வந்திருப்பான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதைவிட சேரனுக்கு மிகவும் வேதனையான விஷயம் என்னவென்றால், அவனை பார்த்து வணங்கிவிட்டு சென்ற வீரர்கள் எல்லாம் ஆதனுடன் கைகோர்த்த பிறகு அவனை அடித்து சித்திரவதை செய்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான். அதனால்தான் சேரனால் மாய இடத்தில் நடந்த எதையும் மறக்க முடியாமல் கோபத்தின் எல்லைக்கு சென்றான். இருப்பினும் இப்போது ஏதும் செய்ய முடியாது என்பதால் அவன் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். ஆதன் சேரனை பார்த்து சிறு புன்னகை செய்துவிட்டு, அப்படியா, சரி, அதையும் தான் பார்க்கலாமே, உன்னோட சக்தி ஆற்றல் என்னன்னு சீக்கிரமே நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்று கிண்டலாக கூறினான். பார்க்கலாம்டா பார்க்கலாம், நீ மட்டும் என்ன பல வீரர்களை வச்சு கொல்லாம இருந்திருந்தா நான் இந்த 2000 பேர்ல ஒருத்தனா வந்திருப்பேன் தெரியுமா என்று கோபமாக கத்தினான் சேரன். அதை கேட்டதும் ஆதன் சத்தமிட்டு சிரித்து விட்டு, டேய், எப்படிடா இவ்வளவு பெரிய காமெடியை சிரிக்காம பேசுற? இருந்தாலும் உனக்கு நக்கல் அதிகம்டா. ஏன்னா நான் உன்னை எதுவும் பண்ணாம போடான்னு விட்டுருந்தாலும் உன் கூட எவனாவது சண்டை போட்டிருந்தான்னா அவன் கூட உன்னை வாயை உடச்சு விட்டுருப்பான். நீயும் அழுதுகிட்டு போட்டியில இருந்து வெளியே வந்திருப்ப என்று சிரித்துக் கொண்டே கூறினாள். அதை கேட்ட சேரனுக்கு கன்னத்தில் அறை விழுந்தது போல இருந்தது. அவன் முகத்தை சுளித்துக் கொண்டு அங்கிருந்து சென்று விட்டான். அப்போது மீண்டும் அந்த பெரிய மேடையில் இருந்து ஒரு அறிவிப்பு செய்ய தணிகைநாதன் வந்து நின்றார். அவர் அடுத்து என்ன சொல்ல போகிறார் என்று தெரிந்து கொள்ள அங்கிருந்த வீரர்களை விட மக்கள் மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள். அப்போது தணிகைநாதன் கண் காட்டினார். அப்போது 10 மாஸ்டர்கள் அந்த மைதானத்தில் ஒரு புது பகுதிக்கு சென்று 5 நபர்களாக பிரிந்து நின்றார்கள். முதல் 5 நபர்கள் அவர்களது சக்தியை ஒன்றுபடுத்தி படிக்கட்டுகள் செய்தார்கள். மறுபக்கம் அதேபோல் மற்ற 5 மாஸ்டர்களும் படிக்கட்டுகளை உருவாக்கிவிட்டு அங்கிருந்து சென்றார்கள். அதை பார்த்த தணிகைநாதன் பேசுவதற்கு ஆரம்பித்தார். முதல் ரவுண்ட்ல வெற்றி பெற்று வந்த எல்லா வீரர்களுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நம்ம தாமதிக்காம அடுத்த ரவுண்டுக்குள்ள போறதுதான் சரியா இருக்கும். அடுத்த போட்டியோட பேரு ஆற்றல் படிக்கட்டில் பயணம்.
அங்க உங்க முன்னாடி உருவாக்கப்பட்ட படிக்கட்டுல கீழ இருந்து மேல ஏறணும். அவ்வளவுதான் உங்க போட்டி. இத முதல்ல முடிக்கிற 100 பேர் மட்டும்தான் அடுத்த போட்டியான இறுதி போட்டிக்கு தகுதி பெறுவீங்க என்று கூறினார். அதை கேட்ட சோமன், என்னடா போட்டி இது, படிக்கட்டுல ஏறு பல்லாங்குழி விளையாடுன்னு? நம்ம என்ன சுகர் பேஷண்டா படிக்கட்டுல மேலையும் கீழையும் ஏறி ஏறி இறங்குறதுக்கு? ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, படிக்கட்டு ரொம்ப பெருசா இருக்கு, வேகமா மேல போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒருவேளை 2000 பேர் ஏறதுனால பெருசா போட்டிருக்காங்க போல இருக்கு என்று நினைத்தான். தனியநாதன் பேசியதை கேட்டு அங்கிருந்த மக்கள் அனைவரும், இதுல அப்படி என்ன போட்டி சவால் இருக்கு, இது எப்படி 2வது ரவுண்டா வச்சிருக்காங்க என்று கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதன் அந்த படிக்கட்டை பார்த்துவிட்டு, இது நம்ம மதுரா பாதாள மலையில அந்த ரகசிய இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ண கல்லு மாதிரியே இருக்கே, அப்போ இந்த கல்லுலதான் ஏதோ விஷயம் இருக்கு என்று நினைத்தான். அப்போது அங்கிருந்த லோகேஷ் அட்டோரியனிடம், இந்த படிக்கட்டு ஒன்னொன்னும் பார்க்கதான் இப்படி சாதாரணமா தெரியுது அட்டோரியன், அதுல கால் வச்சு பார்த்தாதான் தெரியும் அதோட சக்தி என்னன்னு. ஏன்னா அந்த ஒவ்வொரு கல்லும் சக்தி ஆற்றல் வச்சிருக்க கல்லு. இங்க அதை பார்த்து அசால்ட்டா நினைக்கிறவன்லாம் போனதும் வந்துருவான் பாரு என்று கூறினான். அதை கேட்ட அட்டோரியன் லோகேஷை பார்த்து தலையை மட்டும் மாட்டிவிட்டு, நல்ல வேலை இதை பத்தி லோகேஷ் சொன்னான், இல்லனா இதுல போய் அவசர அவசரமா ஏறி அடிபட்டு அசிங்கப்பட்டிருப்பேன் என்று நினைத்தான். அப்போது தனிகிநாதன் மீண்டும் பேசுவதற்கு ஆரம்பித்தார். இத பார்த்து இங்க இருக்க பல பேர் பல விஷயம் பேசிருப்பீங்க, ஆனா இதோட உண்மையான விஷயத்த சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த படிக்கட்டுகள் ஒவ்வொன்றும் சக்தி ஆற்றல் இருக்க படிக்கட்டுகள். அதுல இருந்து சக்தி ஆற்றல் வந்து உங்களை பின்னாடி தள்ளிக்கிட்டே இருக்கும். அதை தாண்டி நீங்க முன்னேறி போகணும். அடுத்தது இதுல 81 படிக்கட்டுகள் இருக்கு. ஆனா எல்லா படிக்கட்டுலயும் ஒரே மாதிரி சக்தி ஆற்றல் இருக்காது. அடுத்த விஷயம், நீங்க மேல போக போக அந்த சக்தி ஆற்றல் தாக்கமும் அதிகமாயிட்டே போகும். இதுக்கு முன்னாடி எப்படி உங்க மனசுக்கான போட்டி நடந்துச்சு, அதே மாதிரி இப்போ உங்க உடம்பு சக்திக்கான போட்டி தான் இது என்று கூறினார். அப்போது மதுரா அகாடமியின் தலைமை பொறுப்பாளர் தனது சக்தியை எடுத்து அந்த படிக்கட்டின் மீது போட்டதும் அந்த படிக்கட்டுகளில் இருக்கும் சக்தி ஆற்றல் தாக்கம் அனைவருக்கும் தெரிய ஆரம்பித்தது. அதை பார்த்து மக்கள் அனைவரும் அந்த படிக்கட்டை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது சோமன், ஆஹா, நம்ம பார்த்த படிக்கட்டு வேற, இந்த படிக்கட்டு வேறடோய், இதுல என்ன இப்படி சக்தி ஆற்றல் தாக்க வருது, என்ன வந்தாலும் சரி ஒரு வாட்டி மோதி பார்த்த வேண்டியதான் என்று நினைத்தான். அப்போது தனிகிநாதன், இந்த 81 படிக்கட்டுல நீங்க எல்லாரும் கீழே இருந்து மெதுவா போங்க. உங்களால அந்த தாக்கத்தை தாங்க முடியாம பாதியில விலகிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, நீங்க சொன்ன அடுத்த நிமிஷம் நீங்க எத்தனாவது படிக்கட்டுல இருந்தாலும் தரைக்கு வந்துருவீங்க. அப்புறம் 10 படிக்கட்டுகளுக்கு ஒரு இடத்துல ஒரு பெரிய மணி கட்டி விட்டுருப்போம். ஒவ்வொரு 10 படிக்கட்டுகள் வீரர்கள் போனதுக்கு அப்புறமும் ஒவ்வொரு மணி இருக்கும். அதை உடைச்சிட்டு தான் நீங்க மேல போகணும். என்னப்பா, எல்லா வீரர்களும் தயாரா இருக்கீங்களா என்று கேட்டார். அங்கிருந்த எக்ஸ்பர்ட் வீரர்கள் மற்றும் வாரியர் வீரர்கள் அனைவரும் தயாரா இருக்கோங்க என்று கத்தினார்கள். அப்போது ஆதன் அந்த படிக்கட்டுகளை பார்த்துவிட்டு, நம்ம நினைச்ச மாதிரியே முதல்ல மனசு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு போட்டி வச்சாங்க, இப்போ உடம்பு எவ்வளவு தெம்பா இருக்குன்னு பாக்குறாங்க. அப்போ மாஜாதான், நம்மளும் நம்ம உடம்ப எத்தனை படிக்கட்டோட தாக்கத்தை தாங்குதுன்னு பாக்குறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று நினைத்து சந்தோஷமாக உணர்ந்தான். அட்டோரியன், ஜனனி மற்றும் மைதிலி மூவரும் ஆதனின் இடது பக்கம் நடந்து சென்றார்கள். அவர்கள் ஆதனை பார்த்து முறைத்துக் கொண்டே சென்றார்கள். அந்த மூவரும் மாய இடத்திலிருந்து வெளியே வந்ததும் தனிகிநாதன் மூவரையும் தனித்தனியாக அழைத்து பேசினார். அப்போது மூவரும் அவரவருக்கு ஆதன் என்னென்ன செய்தான் என்பதை அவர் தெரிந்து கொண்டார். அதன் பிறகு அவர் மைதிலியை பார்த்து, மைதிலி, உன் சக்தியை நீ குறைச்சு மதிப்பிட்டு இருக்க. உன் சக்தி அந்த ஆதனை விட ரொம்ப வலிமையான ஒண்ணு. அதனால அடுத்த முறை அவனை சும்மா விடாத, உன் சக்தியை வச்சு அடிச்சிடு, சரியா? ஏன்னா உன் கூட அட்டோரியன் ஒரு மாவீரன் இருக்கான்னு மறந்துடாத என்று கூறினார். அதை கேட்டதும் மைதிலிக்கு சக்தி ஆற்றல் கிடைத்தது போல உணர்ந்தாள். அதன் பிறகு ஜனனியிடம் பேசினார். ஜனனி, நீ ஆதன் கிட்ட பேசிட்டு வந்ததுதான் சரி. அடுத்த முறை அவனை நீ தனியா சந்திச்சேனா அவனை விட்டுறாத. அவனை கொல்றது மட்டும்தான் உன் முதல் வேலையா இருக்கணும், சரியா என்று கூறினார். அதை கேட்டு ஜனனியும் சரியென்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். இறுதியாக அட்டோரியன் வந்து ஆதன் தான் சைகநம்சத்து வீரர்களை கொன்று குவித்தான் என்று சொல்லியதும் தனிகிநாதன் அட்டோரியனை பார்த்து, அட்டோரியன், இந்த ஆதனுக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு? அவன் நம்ம வம்சத்து வீரர்களை எதிர்த்ததும் இல்லாம நம்ம ஜனனி அப்புறம் மைதிலியையும் எதிர்த்திருக்கான் என்று கேட்டார். ஐயா, அவன் சக்தி ஆற்றலும் லெவலும் அதிகமாயிருக்கிறது உண்மைதான். ஆனா அவன் கூட்டதுனாலதான் ஐயா நம்ம ஆளுங்க எல்லாம் பயந்துட்டாங்க. நம்ம ஆளுங்க 10 பேரா தனித்தனியா கூட்டமா நிக்க சொன்னீங்க. ஆனா அவன் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துட்டான், அவ்வளவுதாங்கயா என்று மெல்லமாக கூறினான் அட்டோரியன். அதை கேட்ட தனிகிநாதன் சரியென்று தலையசைத்து விட்டு நின்று கொண்டிருந்த போதுதான் அவரிடம் மதுரா அகாடமி தலைமை பொறுப்பாளர் வந்து ஒரு தகவலை சொல்லிவிட்டு சென்றார். அப்போதுதான் தனிகிநாதன் அட்டோரியனிடம் 2வது போட்டியில் ஆதனை வீழ்த்த நான் ஒரு புது விதியை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அது என்னவென்று கேட்டான் அட்டோரியன். அப்போது அதை தனிகிநாதன் சொல்லாமல் அனுப்பிவிட்டார். இதுதான் அப்போது நடந்தது. அதன் பிறகு சிறிது நேரம் கழித்துதான் அட்டோரியன், ஜனனி மற்றும் மைதிலி ஆதனுக்கு இடது பக்கம் இருந்து முறைத்துக் கொண்டிருந்தார்கள்.
அந்த மூவரின் மனதிலும் ஆதனை இந்த போட்டியிலிருந்து எப்படியாவது வெளியேற்ற வேண்டும் என்றுதான் இருந்தது. ஆனால் தணிகைநாதன் தங்களுக்காக ஒரு விதியை உருவாக்கப் போகிறார் என்று சொன்னதை இன்னும் அறிவிக்கவில்லை என்பதுதான் அவர்களுக்கு மிகவும் குழப்பமாக இருந்தது. அதன் பிறகு 4000 வீரர்களும் அவரவர் படிக்கட்டுகளுக்கு எதிரில் வந்து அணிவகுத்து நின்றார்கள். அவர்களது உடம்பு அந்த படிக்கட்டு ஆற்றல் சக்தியால் கவரப்பட்டது. அப்போது அவர்களுக்கு ஒரு அழுத்தம் ஏற்பட்டது. அதை உணர்ந்த சோமன், ஆகா, என்னடா இது, இன்னும் போட்டியை ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு முதுகுல உட்கார்ந்து அழுத்துற மாதிரியே இருக்கு என்று நினைத்தான். சோமன் நினைத்ததைப் போலத்தான் பலரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். மேலும் சிலர் அந்த அழுத்தத்தை பற்றி காட்டிக்கொள்ளாமல் இருந்தார்கள். அது வேறு யாரும் இல்லை, மாவீரர்களான லோகேஷ், நன்னன், அட்டூரியன், ஆதன் மற்றும் மேலும் சில வீரர்கள் தான். வீரர்களே, கடைசியா ஒரு விதியை சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னா, நீங்க இந்த படிக்கட்டுல ஏறும்போது உங்களுக்கு மேல போன வீரரோ இல்ல கீழே இருக்க வீரரோ உங்களை அட்டாக் பண்ணலாம். இந்த போட்டியில அது லீகல் தான். அதுல இருந்து தப்பிச்சா நீங்க தொடரலாம், இல்லனா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் என்று தணிகைநாதன் கூறிவிட்டு அட்டூரியனை பார்த்து தலையசைத்தார். அப்போது அவரை பார்த்து கொண்டிருந்த அட்டூரியன், ஜரணி மற்றும் மைதிலி மூவரும் சரியென்று தலையசைத்தார்கள். அதை ஆதன் பார்க்கவில்லை. இருப்பினும் அதை சோமன் பார்த்து விட்டான். அப்போது சோமன் தனது டிவைன் சென்ஸ் மூலமாக, ஆதன, உன்னை அடிச்சு கீழே தள்ளி விடுறதுக்கு தாண்டா இந்த தாடிக்கார ஐயா இந்த விதியை கொண்டு வந்திருக்காரு. ஒரு நிமிஷம் அந்த பக்கம் திரும்பி அந்த தாடிக்கார ஐயாவை பாடுறா என்று கூறினான். அப்போது தணிகைநாதன் தனது தாடியை தடவிக்கொண்டே ஆதனை பார்த்து வஞ்சகமாக சிரித்துக் கொண்டிருந்தார். அத்துடன் அவர், இந்த விதி உன் விதியை மாத்த போதாதன். ஒன்னு நீ இந்த போட்டியிலிருந்து வெளியே போவ, இல்லனா இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்திலிருந்தே வெளியே போவ. ஏன்னா உன்னை எங்க இருந்து எத்தனை பேர் அடிப்பாங்கன்னு தெரியாது. அதோட நீ அந்த படிக்கட்டுல கவனமா இல்லனா அந்த படிக்கட்டு உன்னை தூக்கி வெளியே வீசிடும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். அதை பார்த்த அதன் சிறு புன்னகை செய்துவிட்டு தனது டிவைன் சென்ஸ் மூலமாக சோமனிடம், நான் பாத்துக்கிறேன் மச்சான், நீ பார்த்து மேல போ, ஆல் தி பெஸ்ட் என்று கூறினார். அதை கேட்டு சோமன் சிறு புன்னகை செய்துவிட்டு அந்த படிக்கட்டில் ஏற தயாரானான். அங்கிருந்து அனைத்து வீரர்களும் அந்த படிக்கட்டில் ஏறுவதற்கு தயாரானார்கள். 2வது போட்டி ஆரம்பமாயிருச்சு, போங்க வீரர்களே என்று மதுரை அகாடமி தலைமை பொறுப்பாளர் கூறினார். ஆதனுக்கு காத்திருக்கும் சிக்கல் என்ன? ஆதன் எப்படி அந்த படிக்கட்டுகளை கடந்து போக போகிறார்? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன? எபிசோட் 264. முதல் போட்டியில் வெற்றி பெற்ற 4000 வீரர்களும் 2வது போட்டிக்கு தயாராக நின்று கொண்டிருந்தார்கள். தணிகைநாதன் எக்ஸ்போர்ட் போட்டியில் பங்கு பெறும் வீரர்களை பார்த்து இந்த விதியை சொன்னதை கேட்ட அங்கிருந்த மக்கள், இவர் சொல்றத பார்த்தா அங்க இருக்க யாரோ ஒருத்தனுக்காக தான் இந்த விதியை கொண்டு வந்த மாதிரி இருக்கே, சரி என்னதான் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் என்று கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். மக்கள் அனைவரும் ஏன் இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் என்றால், சாதாரணமாகவே இந்த போட்டி மிகவும் கடினமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த விதியும் இதோடு சேரும்போது வலிமையான வீரர்கள் தங்களை விட வலிமை குறைந்த எக்ஸ்பர்ட்களை தாக்கி கீழே விழுக வைக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் உண்மையாகும். அப்படி என்றால் இந்த போட்டி மேலும் மேலும் கடுமையாகிக் கொண்டே போகிறது என்று மக்கள் அனைவரும் உணர்ந்தார்கள். அது மட்டுமின்றி இந்த விதி ஆதனுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ஏனென்றால் ஆதனுக்கு அந்த எக்ஸ்பர்ட்களில் பாதி வீரர்கள் எதிரியாகத்தான் இருந்தார்கள். ஒருவேளை அனைவரும் ஒன்று சேர்ந்து அவனை தாக்கினால் அவன் நிச்சயமாக இந்த போட்டியிலிருந்து பாதியில் வெளியேற அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போது அங்கிருந்து ஒரு எக்ஸ்பர்ட் முதலில் அந்த படிக்கட்டில் காலை வைத்து நின்றார். அவரை தொடர்ந்து அங்கிருந்த அனைத்து எக்ஸ்பர்ட்களும் அடுத்தடுத்த படிக்கட்டில் நிற்க முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். எல்லாரும் உங்களோட முழு சக்தியை பயன்படுத்தி படிக்கட்டுல ஏறுங்க. கொஞ்சம் கவனம் குறைஞ்சாலும் அப்புறம் நீங்க போட்டியில இருந்து வெளியே போறதை யாராலும் தடுக்க முடியாது, பாத்துக்கோங்க என்று கூறினார் தணிகைநாதன். அதை கேட்டு அங்கிருந்த மக்கள் அனைவரும், அவர் பொதுவாக பேசுகிறார் என்று எடுத்துக்கொண்டாலும் அவர் ஆதனை பார்த்துதான் பேசுகிறார் என்று ஆதனுக்கு நன்றாக தெரியும். அதை கேட்ட ஆதன் முதல் படிக்கட்டு ஏறிவிட்டு தணிகைநாதனை பார்த்து சிறு புன்னகை செய்தான். தணிகைநாதன் பேச்சை கேட்ட அடுத்த நிமிடம் அங்கிருந்த அனைத்து வீரர்களும் ஆதனை பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களது பலத்தை இந்த முறையாவது ஆதனுக்கு எதிராக தாக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் இந்த முறையாவது ஆதனை வீழ்த்திவிட வேண்டும் என்றும் அவனை பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதனுக்கு அருகில் வந்த சேரன், ஐயா சொன்னது காதுல விழுந்துச்சா ஆதன்? அவர் உனக்காகவே இந்த கடைசி விதியை கொண்டு வந்த மாதிரி இருக்குன்னு உனக்கு தோணலையா என்று வஞ்சகமாக சிரித்தபடியே கேட்டான். தெய்வத்தோட விதிக்கு மட்டும்தான் நான் பயப்படுவேன். ஏன்னா மனுஷன் விதியால என்ன எதுவும் பண்ண முடியாது இளவரசே. அத இந்த போட்டியில நான் ஜெயிச்சு நிரூபிச்சு காட்டுறேன் என்று சிறு புன்னகையுடன் கூறினான் ஆதன். அதை கேட்ட சேரனுக்கு கோபம் மேலும் அதிகமானது. பாக்குறேன்டா பாக்குறேன், நான் உனக்கு சவால் விடுறேன், நீ முதல் 10 படி கூட தாண்ட மாட்டடா என்று கூறினான். நான் உன்னை அசிங்கப்படுத்த வேண்டாம் வேண்டான்னு தள்ளி போறேன். ஆனா நீயா வந்து சவால் விட்டு மூக்கு விட்டு போட்டு போக போறேன்னு நினைக்கிறேன். சரி, நான் ஜெயிச்சுட்டு வந்து உன்கிட்ட பேசுறேன்டா, டாடா என்று கூறினான் ஆதன். அதை கேட்டதும் சேரன் கன்னத்தில் அறை விழுந்தது போல இருந்தது.
அப்போது ஆதனின் கையை பின்னால் இருந்து வந்த ஒரு கை பிடித்தது. ஆதன் வேகமாக திரும்பி பார்த்தான். அது வேறு யாரும் இல்லை, பருள் தான். அப்போது அங்கிருக்கும் அனைவரும் பருள் ஆதனின் கையை பிடிப்பதை பார்த்து பொறாமையாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அதை பயன்படுத்தி கொண்ட ஆதன், பார்த்து வா பருள் என்று கூறிவிட்டு அவனது இரண்டாவது படிக்கட்டுக்கு தூக்கினான். பருள் இரண்டாவது படியில் கால் வைக்க வரும்போது அவள் கால் தற்செயலாக தடுமாறியது. அப்போது ஆதன் அவளை இடுப்போடு அணைத்து பிடித்தான். அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் ஆதனை பார்த்து கோபமாக வந்தது. ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் அழகியும் ஆதனுக்குத்தான் கிடைக்க வேண்டுமா என்று விரக்தியுடன் இருந்தார்கள். அதன் பிறகு பருளும் இரண்டாவது படிக்கு வந்துவிட்டாள். அப்போது அவள் ஆதனை பார்த்து, ஏண்டா சேரன் கொடியும் இங்க வந்து பகிச்சுக்கிட்டியா? நீ சண்டை போடாத ஆளே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா என்ன என்று கேட்டாள். உனக்கு மாய இடத்துல நடந்த விஷயம் எல்லாம் தெரியாது போல இருக்கு பருள், அதனாலதான் நீ இப்படி பேசுற என்று சிரித்துக்கொண்டே கூறினான் ஆதன். அதை கேட்ட பருள், டேய் அவன் செல்லியன் மகாராஜாவோட பையன்டா, அவனை உள்ள எதுவும் தரக்குறைவா நடத்தலையே என்று பதட்டத்துடன் கேட்டாள். பருளின் வார்த்தையை கேட்டு ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு அந்த மாய இடத்தில் நடந்த விஷயத்தை பற்றி எடுத்துரைத்தான். அதை கேட்ட பருள் பேரதிர்ச்சி அடைந்தாள். அட பாவிடே, எதுக்குடா உனக்கு தேவையில்லாத வேலை? நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிருக்க வேண்டியதானே, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க என்று கேட்டாள். பருள், அன்னைக்கு மதுரா பெரிய மலை மேல நம்ம ஆளுங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னதும் நீ பதட்டப்பட்டு போய் அவங்களை எல்லாம் காப்பாத்துறேன்னு நிக்கல, அதே மாதிரிதான் பருள் எதுவும். ஏன்னா அவங்க நம்மளை அழிக்கணும்னு நினைக்கும் போது அழிக்க முடியாத ஒரு சக்தியா வந்து நிக்கிறதானே கெத்து. எவனோ ஒருத்தன் தானே சாகுறான்னு விட்டுட்டு போனோம்னா நாளைக்கு நமக்கும் இந்த நிலைமை வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது பருள். ரொம்ப வேண்டாம், நான் தனியா போகும்போது இந்த அட்டூரியன், நன்னன், லோகேஷ் எல்லாம் என்ன பார்த்து சுத்து போட்டிருந்தா என்ன சும்மா விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறியா என்று கேட்டான் ஆதன். அதை கேட்ட பருள் இல்லை என்று தலையசைத்தாள். இருந்தாலும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு ஆதன், ஏன்னா உன்னை கொல்றதுக்கு பல பேர் வெறியோட நேரம் பார்த்து சுத்திட்டு இருக்காங்க என்று கூறினாள். நான் யார் வம்புக்கும் போறதில்ல பருள், ஆனா என்னை தேடி வந்து ஒருத்தன் வம்புழுத்தா நான் அவனை சும்மா விட மாட்டேன், அவ்வளவுதான் என்று கூறினான் ஆதன். இருவரும் பேசிவிட்டு இரண்டாவது படியிலிருந்து மூன்றாவது படிக்கு மேலே ஏற முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது மற்றொரு பக்கம் எக்ஸ்பர்ட் லெவல் ரேங்கிங்கில் முதலிடத்தில் இருக்கும் லோகேஷ் எளிதாக 5 படிக்கட்டுகள் ஏறிவிட்டான். அவனுடன் மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்தின் மற்றொரு அழகியான குயிலியும் உடன் சென்றது அங்கிருக்கும் மக்களுக்கும் வீரர்களுக்கும் மிகவும் பொறாமையாக இருந்தது. ஏனென்றால் ஆண்கள் பிரிவில் எக்ஸ்பர்ட் லெவல் ரேங்கிங்கில் முதலிடத்தில் இருக்கும் லோகேஷ் மற்றும் பெண்கள் பிரிவில் எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் முதலிடத்தில் இருக்கும் குயிலியும் ஒன்று சேர்ந்து நடந்து செல்வது மிகவும் அழகாக இருந்தது. அங்கிருக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அது சற்று பொறாமையாகவும் இருந்தது. அதேபோல் சோமன் செல்லும் படியில் ஆண் பெண் என்று இணைந்து கொண்டு சென்றார்கள். அதை பார்த்த சோமன், இவனுங்க தொல்லை எங்க போனாலும் போகாது போல இருக்கே, மதுரா அகாடமி முழுக்க இவனுங்க தான் இருக்கானுங்க, இந்த போட்டிக்கு வந்தாலும் இங்கேயும் அவனுங்க கை கோத்துக்கிட்டு சீன் போட்டுட்டு இருக்கானுங்க, ஒருவேளை இவனுங்க அந்த மாயாஜால இடத்துக்குள்ள வந்தும் இப்படிதான் சுத்திட்டு இருந்திருப்பாங்களோ, இவனுங்க மட்டும் என் கண்ணில் பட்டிருந்தானுங்க, என் முழு சக்தியும் சேர்த்து இந்த 2 பேரையும் பிரிச்சு ஆளுக்கு ஒரு திசையில அனுப்பி விட்டுட்டு நீ போய் அவளை தேடு, அவன் உன்னை தேடட்டும்னு விட்டுருப்பேன் என்று நினைத்தான். அப்போது அந்த கைகோர்த்து கொண்டு சென்ற இருவரில் அந்த ஆண் கால் தடுமாறி கீழே விழுந்து போட்டியிலிருந்து வெளியேறினான். அதை பார்த்த சோமன், ஆகா நம்ம நினைக்கிற விஷயம்லாம் நடக்குதுரோய், போ இனி நீ தனியா தான் போகணும் என்று நினைத்தான். அப்போது அந்த பெண் அந்த ஆண் கீழே விழுந்ததை பார்த்துவிட்டு அவள் எப்போதையும் விட இப்போது மிகவும் கவனமாக ஒரு படியாக கால் வைத்து செல்ல ஆரம்பித்தாள். ஆனால் கீழே விழுந்த ஆண் அவளும் தன்னுடன் சேர்ந்து வருவாள் என்று எண்ணிக்கொண்டு கீழே விழுந்து பார்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்த சோமன் சிரித்துக் கொண்டே சென்றான். இப்போது 5வது படிக்கட்டில் லோகேஷ், குயிலி இருந்தார்கள். 4வது படிக்கட்டில் அட்டூரியன், மைதிலி இருந்தார்கள். 3வது படிக்கட்டில் நன்னன் மற்றும் ஜனனி இருந்தார்கள். அப்போது தருண், அசோகன், அதுல்யா மற்றும் தயாளன் இருவரும் 2லிருந்து 3வது படிக்கட்டுக்கு முன்னேறினார்கள். ஆதன், பருள், வேங்கையன் மற்றும் சிலர் 2வது படிக்கட்டில் இருந்தார்கள். இப்படி அனைவரும் சென்று கொண்டிருந்தார்கள், பின்வாங்கிக் கொண்டும் இருந்தார்கள். ஆனால் பருள் ஆதனுடனே துணையாக வந்து கொண்டிருந்தாள். அப்போது அதை பார்த்த அங்கிருந்த மக்கள் பொறாமையில் பேச ஆரம்பித்தார்கள். லோகேஷும் குயிலியும் போறாங்க, ஓகே, அதுக்கு பின்னாடி அட்டோரியனும் மைதிலியும் போறாங்க, சரி, ஆனா இந்த பருள் ஆதன் கூட போறத பார்க்கும்போதுதான் கடுப்பா இருக்கு, அவன்லாம் என்ன வீரன்னு அவன் கூட இவ சுத்திக்கிட்டு இருக்கா என்று கூட்டத்தில் இருந்த ஒருவன் கூறினான். அதை கேட்டு அவனுக்கு அருகில் இருந்த நபர், பருளுக்கு ஆதன் கூட போறதுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க ஏன்டா இப்படி பொறாமப்பட்டு இருக்கீங்க, அவன் என்ன வீரன்னு கேக்குறியே, அவன் வீரனா இல்லாம தான் பல ஆயிரம் பேர் போன போட்டியில 2000 பேர்ல ஒருத்தனா வந்திருப்பான்னு நினைக்கிறியா, கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பேசுங்கடா, சும்மா வாயிருக்குலாம் பேசாதீங்க என்று கூறிவிட்டு தலையில் அடித்துக் கொண்டான். அதை கேட்ட ஆதனை விமர்சனம் செய்த நபர் ஏதும் பேசாமல் அமைதியாக அவனது இடத்தில் அமர்ந்து கொண்டான். அதன் பிறகு அங்கிருந்த மக்கள் அனைவரும் அங்கு நடந்து கொண்டிருக்கும் போட்டியை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது நன்னன் திரும்பி ஆதனை பார்த்து முறைத்துவிட்டு அவனது சக்தியை எடுத்து ஆதனை தாக்கினான். அதை பார்த்த பருள் அவளது சக்தியை வைத்து அதை முறியடித்து விட்டு நன்னனை பார்த்து முறைத்தாள்.
அதை பார்த்த நன்னன் முகத்தை திருப்பிக் கொண்டு மீண்டும் படிக்கட்டு ஏறுவதற்கு சென்றான். அப்போது அதை பார்த்த மக்கள், ஓஹோ, இந்த ஆதன் தாக்குதல்ல இருந்து தப்பிக்கதான் பருள் கூட போயிட்டு இருக்கான் போல இருக்கு, இல்லனா அவன் பருள் கூட வந்திருக்கவே மாட்டானே என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கிருந்த ஒருவன், டேய் சும்மா வாய்க்கு வந்தபடி சொல்லாதடா, சரியா? இப்போ நான் சொல்றேன் பாரு, ஆதன் அபிலாஷ ஒரே அடியில தோக்கடிச்சதை பார்த்த பருள் ஆதன் கூட சேர்ந்திருக்கலாம்ல, ஏன் இப்படி இருக்க கூடாது? நம்ம 1000 விஷயம் யோசிக்கலாம், ஆனா எல்லாம் உண்மை ஆயிடாது, சரியா என்று கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதன் பிறகு சிறிது நேரம் கழித்து இருவரும் ஆளுக்கு ஒருபுறம் சென்று அமர்ந்ததும் தான் சண்டை முடிவுக்கு வந்தது. அங்கிருந்த மக்கள் ஆதனை பற்றி தப்பு தப்பாக பேசிக் கொண்டிருப்பதை கேட்டு பருளுக்கே கோபம் வந்தது. ஆனால் ஆதன் அதையெல்லாம் கேட்டுவிட்டு சிறு புன்னகையுடன் தொடர்ந்து படிக்கட்டுகளை ஏறிக்கொண்டிருந்தான். ஆதன் அடுத்தடுத்த படிக்கட்டுகள் ஏறியதும் அவனுக்கு ஆற்றல் சக்தி தாக்கம் மிகவும் அதிகமாக இருந்தது. அவன் உடம்பும் பருள் உடம்பும் அந்த ஆற்றல் சக்தியை கவர் செய்தது. அந்த தாக்கத்தை பார்த்த ஆதன், ஆத்தாடி ஆத்தா, இந்த படிக்கட்டுக்கு இப்படி சக்தி ஆற்றல் தாக்கம் வரும்னா இன்னும் மேல போக போக எவ்வளவு தாக்கத்தை சமாளிக்க வேண்டியது இருக்குமோ தெரியலையே என்று நினைத்தான். ஆதனின் சக்தி ஆற்றலுக்கு முன்பு அந்த தாக்கத்தை அவனால் எளிதாக சமாளிக்க முடியும் என்பது உண்மைதான். இருப்பினும் ஒவ்வொரு படிக்கட்டிலும் ஒவ்வொரு சக்தி தாக்கம் இருப்பதால் அவனால் அதை புரிந்து கொண்டு பயணிக்க மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் அவன் ஒருமுறை அந்த தாக்கத்தை புரிந்து கொண்டால் எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் அதே இடத்தில் நிற்கும் வல்லமை மிக்க ஒரு வீரனாக ஆகிவிடுவான் ஆதன். மேலே செல்ல செல்ல ஆதனை விட பருள் மற்றும் வேங்கையின் தான் அடுத்த படிக்கு வர தடுமாறிக் கொண்டிருந்தார்கள். மூவரும் ஒரு படிக்கட்டில் வந்து அந்த தாக்கத்தை உணர்ந்து நின்றார்கள். அப்போது ஆதன் தனது கண்களை மூடி நின்றான். அதை பார்த்த பருளுக்கு ஆதன் என்ன செய்கிறான் என்று ஒன்றும் புரியாமல் நின்று கொண்டிருந்தாள். இருப்பினும் ஆதனை பருள் எந்த ஒரு தொந்தரவும் செய்யவில்லை. அவள் அவனை தனியாக விட்டுவிட்டு படிக்கட்டும் ஏறவில்லை. அவள் ஆதன் கண் விழிக்கட்டும் என்று அங்கேயே நின்று அவனுக்காக காத்துக் கொண்டிருந்தாள். அந்த படிக்கட்டில் 2000 வீரர்கள் ஏறிக்கொண்டிருந்தார்கள். ஆதன் மட்டும் இப்படி வித்தியாசமாக செய்து கொண்டிருப்பதை பார்த்த அனைவரும் அவனை வியப்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த வீரர்கள் அனைவரும் அந்த போட்டியில் ஜெயிக்க வேண்டும் என்று மும்முரமாக இருந்த போதிலும் ஆதன் செய்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அந்த மும்முரத்திலும் அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து வைத்த மற்ற வீரர்கள் ஆதனை தாக்கி கீழே தள்ளிவிடலாம் என்று எண்ணி இருந்தார்கள். ஆனால் அவனுக்கு அருகில் பருளும் வேங்கையிலும் நின்று கொண்டிருப்பதை பார்த்த வீரர்கள் சற்று பயந்து கொண்டு சென்றார்கள். அப்படி இருப்பினும் ஒரு 4 வீரர்கள் தங்களது சக்தியை எடுத்து ஆதனை தாக்கினார்கள். 4வரும் 4 திசையில் இருந்து தாக்கினார்கள். அதை பார்த்த பருளும் வேங்கையிலும் 2 அட்டாக்கை தடுத்து விட்டார்கள். ஆனால் மற்ற 2 அட்டாக் ஆதனை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்து அங்கிருந்த மக்கள், அவ்வளவுதான், ஆதன் சோலி முடிஞ்சது. என்னதான் பருள் கூட அவன் பாதுகாப்பா போனாலும் ரொம்ப நேரம் தப்பிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 அட்டாக்லயே ஆதம் போட்டியிலிருந்து வெளியேறிடுவான்னு நினைக்கிறேன் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த 2 அட்டாக் வருவதை பார்த்த தனிகைநாதன், ஆகா, நம்ம ஆளுங்க ஆதன் அடிக்க தயாராவாங்கன்னு பார்த்தோம். ஆனா அங்க பல பேர் அவன் அடிக்க காத்துட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியாம போச்சு. அப்போ நம்ம ஆளுங்க இல்லைனாலும் வேற எவனோ ஒருத்தன் ஆதனை போட்டியில இருந்து வெளியே அனுப்புவான்னு நினைக்கிறேன். சரி, எப்படியோ அவன் இந்த போட்டியில இருந்து வெளியே போனா போதும் என்று நினைத்து வஞ்சகமாக சிரித்தார். அப்போது அந்த 2 தாக்குதலையும் பார்த்த அங்கிருந்த மற்ற வீரர்கள் திகைத்து போய் ஆதனை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆதன் இன்னும் தனது கண்களை திறந்து பார்க்கவில்லை. அதுதான் பருளுக்கு மேலும் பயத்தை உண்டாக்கியது. அந்த 2 சக்தியும் வந்து ஆதன் நெஞ்சில் பட்டதும் அங்கு மிகப்பெரிய சத்தம் கேட்டது. அங்கு மிகவும் புழுதி உண்டானது. ஆதன் போட்டியிலிருந்து வேகமாக வெளியேறிவிட்டான் என்று அனைவரும் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆதனை பிடிக்காத சிலரும் அவன் வெளியேறிவிட்டான் என்று எண்ணி சந்தோஷமாக இருந்தார்கள். அப்போது அந்த புழுதி ஓய்ந்ததும் ஆதன் அதே இடத்தில் அப்படியே அசையாமல் நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். மற்றவர்கள் மட்டுமல்ல, அவனுக்கு அருகில் நின்று கொண்டிருக்கும் வருளும் வேங்கையினும் கூட அதிர்ச்சியுடன் ஆதனை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த தாக்குதலில் இருந்து ஆதன் எப்படி தப்பித்தான்? ஆதன் அடுத்து செய்யப்போவது என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் விறுவிறுப்பான நிகழ்வுகள் என்ன?